செய்தியை பார்த்து வருகிறோம். பயங்கரவாதத்திற்கு உதவும் பாகிஸ்தானுக்கு எதிரான பரப்புரையில் ஈடுபட 7 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யா செல்லும் குழுவிற்கு கனிமொழி தலைமை தாங்கவிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக எம்பி இந்த 7 குழுவுக்கு தலைமை தாங்குகிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பயங்கரவாதத்திற்கு உதவும் பாகிஸ்தானுக்கு எதிரான பரப்புரையில் ஈடுபட 7 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்களுக்கு திமுக எம்பி கனிமொழி தலைமை தாங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த 7 குழுக்கள் கொண்ட கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த 7 குழுக்கள் எப்பொழுது ரஷ்யா செல்கிறது? இதன் நிகழ்ச்சி நிரல்கள் என்ன? ஆசினி வணக்கம். சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் சூழல் உருவாகியது. கிட்டத்தட்ட எல்லை ஓரங்களிலே அந்த போர் பதற்றம் நீடித்த நிலையிலே இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை முடிந்து தற்போது அந்த போர் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையிலே பாகிஸ்தான் தீவிரவாதிகளோடு கைகோர்த்து கொண்டு இந்தியா மீது நடத்திய இந்த அடாவடி தாக்குதலை பாகிஸ்தானுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையிலும் பாகிஸ்தானை அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலும் உலக நாடுகள் மத்தியில் இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த நிலையை எடுத்துக் கூறுவதற்காக 7 குழுக்களை அமைத்திருக்கின்றது. அதில் குறிப்பாக யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி சசி தரூர் தலைமை பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் நாடுகள் முழுவதும் உள்ள பல்வேறு முக்கிய அரசியல் கட்சியினர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையிலே பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை சேர்ந்த எம்பி கனிமொழி அவர்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிடமிருந்து அவர்கள் உங்கள் கட்சியிலிருந்து எம்பிக்களை பரிந்துரை செய்யுங்கள் என்று அவர்கள் 4 வெவ்வேறு எம்பிக்களை கொடுத்தாலும் கூட பாஜக சசி தரூரை தேர்வு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக பாகிஸ்தான் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய நிலையிலேதான் தற்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உலக நாடுகள் மத்தியிலே பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறலை அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலேதான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதை செல்லக்கூடிய இந்த எம்பிக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடுகளுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக ரஷ்யா நாட்டிற்கு கனிமொழி அவர்கள் செல்ல இருக்கிறார். இந்தியாவினுடைய நட்பு நாடாக அறியப்படும் ரஷ்யாவிற்கு செல்கின்றார். ஒவ்வொருவர் தலைமையிலும் ஒரு குழுவே செல்ல இருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு மொழி தெரிந்தவர்கள், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், IAS பணியில இருக்கக்கூடியவர்கள் என பலரும் இந்த ஒவ்வொரு குழுக்களிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். ரஷ்யா, ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவரும் திமுகவை சேர்ந்தவருமான எம்பி கனிமொழி அவர்கள் செல்ல இருக்கின்றார். இந்தியா இந்த போரினால் எந்த வகையில் பாதிக்கப்பட்டது, இந்தியா தரப்பு நியாயம் என்ன, பாகிஸ்தானுடைய அத்துமீறல் என்ன, அவர்கள் தொடர்ந்து தீவிரவாதத்தை எந்த வகையில ஊக்குவித்து வருகிறார்கள் என அனைத்தையும் அம்பலப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.